நீங்கள் அமெரிக்காவில் அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் தனி வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குப்பையை 3ஆக பிரித்து வைக்கணும். இது வந்து கிச்சன் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ், இந்த மாதிரி குப்பைகளை இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர் மூடிப்பட்ட டப்பாவில் வைக்கணும். அடுத்தது கார்டன் வேஸ்ட்டு, இலை தலைக புல்லை வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு வைக்கணும். முக்கியமாக ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த ஒரு ஸ்டிக்கரோட விலை $2.25. நீங்கள் எத்தனை பேக் வைக்கிறீங்களோ அத்தனை ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த பேக்கில் நீங்கள் வைக்காமல் வேறு ஏதாவது கவரில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புல் வேஸ்ட்டை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அடுத்தது அட்டைப்பெட்டிகை, ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ரீசைக்கிளபிள்னு போட்டிருக்க டப்பாவில் போட்டு வைக்கணும். மேலேயே எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து புல் வேஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க, 5:30க்கே வந்துடுவாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட் எடுக்க வருவாங்க. எல்லாம் தனித்தனி வண்டியில் தான் வருவாங்க, ஒரே வண்டி வராது. அடுத்தது ஒரு 10:30 மணிக்கு இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணக்கூடிய குப்பைகளை எடுக்க வருவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா புதன்கிழமை நைட்டே குப்பையெல்லாம் வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை தான் வந்து காலையில் குப்பை எடுக்க வருவாங்க. நம்ம வந்து வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்கும் அந்த குப்பை நம்ம வீட்டிலேயே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.